வராம போயிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துட்டேன். என்ன பேசுறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்க போது நாங்க வராம இருப்போமா? சாரை பார்த்தா சீக்கிரமே வந்து விருந்து சாப்பிட்டு வெயிட் பண்ற மாதிரி தெரியுதே. எங்க கை கொண்டாங்க வந்து பாப்போம். டேய், சாரிப்பா. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. நீங்க வாங்க. டேய், நாங்களே வரோம். பிரச்சனை பெருசா இருப்போது. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம 2 பேரும் இங்க இருக்க சொல்றோம். அதை புரிஞ்சுக்காம நீ போயிட்டு வா ராஜா. போ. போகும்போது தனியா போறாரு, வரும்போது தம்பதியா வர போறாரு. இதுக்கெல்லாம் குடுப்பன வேணும். 2 மாசமா தான். உனக்கு ஏன்டா போறாம? எங்க? சார் என்ன யோசிக்கிறீங்க? பொறுமையா நடந்துக்கணும்மா. மாமியார் மாமனார் ஏதாவது சொன்னா கூட எதிர்த்து பேசாம நீதாம்மா அனுசரிச்சு போகணும். யாரு வேணும்? பொண்ணுதான்ப்பா. தம்பி, இது பொண்ணோட ரூம்பா. மாப்பிள்ளை ரூம் மாடியில இருக்கு. தெரியும். சுதாகர் வந்திருக்கான். யாரு சுதாகர்? வா. ஏய் யாருப்பா? நீ பாட்டுக்கு வந்து பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம். சத்தம் போடுவீங்களா? வா. என்னோட பதில் சொல்லுவேன். உங்க அப்பா எங்க? உங்க அப்பா எங்கன்னு கேட்டேன். 5:30 மணிக்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. 5 மணிக்கெல்லாம் டிஃபன் ரெடியா இருக்கணும். என்ன தம்பி, புரியுதா? அதை பத்தி நீங்க கவலைப்படாம நிம்மதியா போய் தூங்க. ஜமாயிச்சிருவான். என்னம்மா, இன்னும் நீ தூங்கல? யார் இவங்கெல்லாம்? நீங்க தான் இந்த பொண்ணோட அப்பாவா? ஆமா. ஏன் கேக்குறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் கண்ணன், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மந்த்லி. ஆரம்பிச்சிட்டான்டா. வா ராஜா, உட்கார் ராஜா. நல்லா இருப்பீங்க. நிக்காம அப்படியே உள்ள போயிருங்கம்மா. என்னையா சொல்றீங்க? சொல்லுமா, அப்பா கேக்குறாருல. அம்மாடி, என்னம்மா? பாவம் பயப்படுது. நானே சொல்றேன். உங்க பொண்ணு லவ் பண்றா, தெரியுமா? புரியலையா? வாங்க. பேரு சுதாகர், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு. அட வாங்க. ரொம்ப தான் வைக்கப்படுறாரு. இவருதான் உங்க மருமக. எப்படி, ஆள் நல்லா இருக்காரா? என்னம்மா கூத்து இது? இருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். நாளைக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம். அதான் பொண்ணை கூட்டிட்டு போலாமேன்ட்டு. சரி, போறதான் போறோம். பெத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அதான். அப்ப நாங்க கிளம்புறோம். டேய், என்னடா விளையாடுறியா? இங்க இருந்து நீ ஒரே எடுத்து வச்சுடா. சத்தம் போட்ட சங்கருத்துருவேன். பெரிய மனுஷனாச்சின் மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் துள்ற. தம்பி, தம்பி நில்லு தம்பி. தம்பி கையடியா? என்ன சமாதானம் பேச போறியா? எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கோ. அடி பாவி, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறியே. இது பாருப்பா, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது. என் பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம். திடீர்னு இப்ப வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போறேன்னு சொல்றது என்னப்பா நியாயம்? உனக்கு ஒரு கஷ்டமும் இல்லப்பா. நீ கூட்டிக்கிட்டு நிம்மதியா போயிடுவ. நாங்களாம் எதையாவது தின்னுட்டு சாகிறதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் லட்சுமி ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். எனக்கு அவ வேணும், அவ்வளவுதான். யோ, என்ன மனுஷன்யா நீ?
லவ் பண்றேன்னு சொல்றியே, அந்த கர்மத்தை முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதா? அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு நாங்க ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து கடனை வாங்கி எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். நீங்க தொக்கு நாப்பல 4-5 பேர் ராத்திரில வந்து பொண்ணை தூக்கிட்டு ஓடிடுவீங்க. பெத்தவங்க நாங்க அவமானப்பட்டு நிக்கணுமா? எங்க அப்பா தலை தவிர யாரு காலையும் நான் இது வரைக்கும் விழுந்ததில்லையா. மானத்தை காப்பாத்திக்க எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. ஐயா, உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் ஐயா, என் பொண்ணை விட்டுருங்க ஐயா. ஐயா சொல்றது கேளுங்க ஐயா. ஐயா லட்சுமி, நீ என் கூட வரியா இல்லையா? ஐயா ஐயா, என் பொண்ணை விட்டுருங்க ஐயா. ஐயா ஐயா. ஒரு நிமிஷம். ஒரு பெரிய மனுஷன் உன் காலில் விழுந்து கெஞ்சுறாரு, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல? இப்படி ஒரு குடும்பத்துல இருந்து அவங்க சம்மதமே இல்லாம அவங்க பொண்ணை மட்டும் உருவிட்டு போறியே, தப்பு இல்ல? நான் யாருன்னே உனக்கு தெரியாது. உங்க அப்பாவை அடிக்க போனேன், உனக்கு தடுக்கணும்னு தோணல? 20 வருஷமா வளர்த்து ஆளாக்குன மனுஷன் 2 மாசமா பழகுனாங்கிற பாவத்துக்காக அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, நீயும் பார்த்துட்டு இருக்க. யார பத்தியும் கவலை இல்லை உனக்கு. உனக்கு உன் காதல் தான் பெருசு. காதலிச்சிட்டா மட்டும் போதுமா? அன்பு, பாசம், பொறுமை, விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் தான் உண்மையான காதலுக்கு அஸ்திவாரமே. இதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நீங்கெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே நீங்க ஓடி போய் வாழ்க்கை நடத்தி நாளைக்கு ஒன்று பெத்து போடுவீங்கல்ல, அந்த பிள்ளையால இதே நிலைமை தான் நாளைக்கு உங்களுக்கும். அதை மறந்துடாதீங்க. காதலுக்காக பெத்தவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போறீங்களே, ஒரே ஒரு தடவை பெத்தவங்களுக்காக உங்க காதலை தூக்கி எறிஞ்சுதான் பாருங்களேன். அவரை வேதனைப்பட வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிற?